வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான மாத பலன்கள். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் தான் இருக்கார். ஆனால் அங்கே உச்சமாக இருக்கார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 24ஆம் தேதி வாக்கில் அவர் 7ஆம் வீட்டுக்கு மாற்றம் அடைகிறார். 11ஆம் வீட்டுக்குடைய சூரியன் 6ஆம் வீட்டில் இருக்கார். அதுக்கப்புறம் 7ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். புதனை பொறுத்த வரையில் ரொம்ப நல்லது செய்யக்கூடிய கிரகம் உங்களுக்கு. அவர் மேஷத்தில் இருக்கார். அப்புறம் 6ஆம் தேதி வாக்கில் பார்த்திங்கன்னா மீனத்துக்கு வர, திரும்ப 25ஆம் தேதி திரும்பவும் மேஷத்துக்கு போயிடுவார். இது அந்த நிலவரமாக இருக்குது, அந்த பிளானட்ஸோடைய மூமெண்ட்ஸாக இருக்குது. இந்த இடத்துல 5ஆம் இடத்தில் சனி ரொம்ப நல்லது. ஏன்னா 5ஆம் வீட்டுக்குடைய சனி 5இல் இருக்கும்போது பெரிய யோகத்தை உங்களுக்கு தரக்கூடியவர் அவர் துளாராசிக்கு. அதே நேரத்தில் 2ஆம் வீட்டுக்கூடவும் 7ஆம் வீட்டுக்கும் உடைய செவ்வாயும் 5ஆம் வீட்டில் சேர்றார். ஒன்றுமே இல்லை, இந்த சனி செவ்வாயோடைய சேர்க்கைங்கிறது 5ஆம் வீட்டில் வரும்போது என்னாகும், சில நேரங்களில் உங்கள் புகழுக்கு சில பங்கங்கள் விளையலாம், மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். அப்போ புகழுக்கு எப்படியா பங்கம் வரும்? நம்ம ஊரில் எவனான்னு விளக்குன்னு ஊற்றி பார்த்துட்டே இருப்பான். அவன் சொல்லுவான், அன்றைக்கி நீ என்ன பண்ண, நீ யோசிச்சு பாரு அப்படிமா. ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருக்கும், நீங்கள் நல்ல பெரிய ஒரு இடத்துல இருப்பீங்க, எல்லாராலையும் மதிக்கப்படுவீங்க. அங்கே ஒருத்த மட்டும் உங்களுக்கு இரிட்டேட் பண்ணின்னு இருப்பான். இந்த தான் இதனால் உங்களுக்கு உடைய பதவிக்கு ஒரு இழுக்கோ இல்லை, நீங்கள் பதவி ரொம்ப ஒரு பெரிய ஒரு அவமானமோ இல்லை. ஆனால் உங்கள் மனசில் கோபம் வரும், மன உளைச்சல். ஏன்டா உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாடா, இதை போய் நீ ஹைலைட் பண்ணி என்னமோ பெருசாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அது வரும். ஒருத்தர் நிலை உயரும் போது ஒருத்தனுக்கு பொறாமல் வரும், அவன் ஏதாவது நோண்டிட்டு தான் இருப்பான். இந்த மாதிரி சில இரிட்டேஷன்ஸ் வரும். ஸோ இவங்களெல்லாம் இக்னோர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திறமை தேவை. 10 பேர் உங்களை உயர்வாக பேசும்போது ஒருத்தர் மட்டும் ஏதாவது சொல்லிகிட்ருக்கான். அப்போ அதை இக்னோர் பண்ணணும். அந்த ஒரு ஆளை ஒரு மனுஷனாக மதிக்காமல் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு, நான் உன்னை பொருட்டாகவே நினைக்கலைங்கிற மாதிரியாவது இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்படி இல்லாமல் அதுக்கு சில நேருக்கு நேர் போனால் அந்த அந்த பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை நீங்கள் சக்ஸஸ் பண்ணி விட்றீங்க, உங்கள் வாயிலையும் அதை பற்றி பெருசாக பேசி. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்கள் ராசிநாதனும் உச்சமாக இருக்கிறார். அப்போது பல சிறப்புகள், உங்களை பற்றி உங்கள் நிலையை பற்றி உயர்வாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் ஏற்படுறது உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது அமையும். அதோடு இல்லாமல் 11ஆம் வீட்டுக்குடைய சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் போய் உச்சமடைகிறார். அது 14ஆம் தேதிக்கு அப்புறம், தமிழ் வருட பிறப்பு. அப்போ இதில் என்ன தெரியுது, 7ன்னா நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, ஒய்ஃபு எல்லாமே 7 தான். அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகும் பொழுது அவர்களுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். இதில் ஒரே ஒரு கவனம் என்ன வேணும்னா, சூரியன் உச்சமாகும்போது அவர் நேராக பார்க்கக்கூடிய அவருடைய வீச்சு எங்கன்னா உங்கள் ராசி மேலே தான் இருக்கும். ஏன்னா 180 டிகிரி. இதனால் என்ன ஆகும், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி எல்லா விதத்திலும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலம்தான் இது. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.